ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்துவின்படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன செய்யறதன் மூலியமா எதிர்மறை ஆற்றல்கள் வராம தடுத்து நேர்மறை சக்தியை வீட்டுல அதிகரிக்க முடியும், என்னென்ன செய்யறது மற்றும் செய்யாமல் இருக்கிறதன் மூலியமா எதிர்மறை ஆற்றல்களை வீட்டுல வராம தடுக்க முடியும், நேர்மறை ஆற்றலை வீட்டுல அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், உங்க வீட்டுல வடக்கு திசையில அலமாரி அமைக்கிறது மங்களகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. வடக்கு திசையில அலமாரி அமைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த அலமாரிக்கு பக்கத்துல இந்த விளக்குமாறு வைக்கிறது, அதுக்கப்புறம் அழுக்கான பொருட்கள் வைக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யறதன் மூலியமா எதிர்மறை சக்தி அதிகரிக்கும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நீங்க குளியல் அறை விட்டு, அதாவது குளியல் அறைய பயன்படுத்திட்டு வெளில வர்றீங்க அப்படின்னா அந்த அறையை திறந்து விடக்கூடாது. அப்படி நீங்க செய்யறதன் மூலியமா எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய அபாயம் இருக்குது. அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஆச்சு, வியாழக்கிழமைய தவிர்த்து வாரத்துல ஒரு நாள் ஆச்சு தண்ணீர்ல உப்பு கலந்து உங்க வீட்டை நீங்க சுத்தம் செய்யணும். இப்படி நீங்க செய்யறதன் மூலியமா உங்க வீட்டுல இருக்கிற தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி போயிடும். அடுத்ததாக, உங்க வீட்டுல வடகிழக்கு மூலையில பாத்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில்ல உப்பு நிரப்பி வைங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல நேர்மறை சக்தியும் மகிழ்ச்சியும் பெருகும். உங்க வீட்டு சமையல் அறையாக இருக்கலாம், குளியல் அறையாக இருக்கலாம், இங்க இருக்கிற குழாயில பாத்தீங்கன்னா தண்ணீர் சொட்டாம பாத்துக்கோங்க. அப்படி அங்க தண்ணீர் சொட்டுச்சுன்னா அதுவும் வாஸ்துப்படி சாதகமற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது நல்லது கிடையாது. உங்க வீட்டு சமையல் அறையிலும் உங்க வீட்டு குளியல் அறையிலும் இருக்கிற குழாய்கள்ல தண்ணீர் சொட்டாம பாத்துக்கோங்க. உங்க வீட்டினுடைய வடக்கு அல்லது கிழக்கு திசையில பாத்தீங்கன்னா துளசி செடி வைக்கலாம். இப்படி துளசி செடி வைக்கிறது மூலியமா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், வீட்டுல நற்பலன்கள் கிடைக்கும், சந்தோஷம் பெருகும். தூங்கும் பொழுது கண்ணாடியில முகத்தை பார்க்க கூடாது. குறிப்பா மனைவி தூங்கும் பொழுது கண்ணாடியில கணவனோ மனைவியோ முகத்தை பார்க்க கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி உங்க வீட்டுல எந்த கண்ணாடி பொருட்களும் உடைஞ்சிடக்கூடாது. அப்படி ஏதாவது கண்ணாடி பொருட்கள் உடைஞ்சிருக்கு அப்படின்னா அதை உடனே அங்க இருந்து அகற்றிடுங்க, குப்பையில போட்டுருங்க. அது உங்க வீட்டுல உடைஞ்ச கண்ணாடி இருக்கவே கூடாது. அதை உடனே ரிப்பேர் பண்ணிடுங்க, இல்ல குப்பையில போட்டுருங்க. இப்படி உடைஞ்ச கண்ணாடி இருந்துச்சுன்னா தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமா நெகட்டிவ் எனர்ஜி வரும், அது நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி வீட்டுல முட்கள் இருக்கிற செடிகள்லாம் வைக்கக்கூடாது. அதுவும் நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முட்கள் இருக்கிற செடி இருக்கு வீட்டுல அப்படின்னா, ஏற்கனவே இருக்கு வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதை வெளியில வச்சிருங்க, இல்ல தூக்கி போட்டுருங்க. வீட்டுக்குள்ள முட்கள் இருக்கிற செடி இருக்கக்கூடாது. இன்னும் இந்த மாதிரி பல பயனுள்ள ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.